السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக அழிவு நாளின் முன் அறிவிப்புகளாக சில சிறிய அறிவிப்புகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அறிவிப்புகளை சொல்லியிருந்தார்கள். அதுல ஒன்றுதான் ஜமான், மக்களிடத்திலே ஒரு காலம் ஒன்று ஏற்படும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, பேச்சை தொழிலாக்கி பொருள் திரட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல பொருள் திரட்டுவதுடைய, அதாவது பொருளாதாரத்துக்காக அவர்கள் வேலை செய்யக்கூடியவர்களா இருப்பாரு. பிசிக்கல் ரீதியா ஏதாவது ஒரு உழைப்பு இருக்கும். ஒரு விவசாயத்தை செய்யறதாக இருந்தாலும் சரி, அல்ல ஒரு மூட்டையை தூக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த உடலுக்கு தேவையான ஒரு காரியத்தை செய்து அதன் மூலியமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா எப்போ இந்த இன்டர்நெட் உலகம் மக்களிடத்திலே பிரபலியமாச்சோ, அன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பல யூடியூபர்களும் சரி, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்களாக இருந்தாலும் சரி, பேஸ்புக்ல பதிவு செய்வதாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் இப்ப இந்த சமீப காலத்துலதான் என்ன ஆகும் அப்படின்னாங்கன்னா, இந்த 2020 பிறகு லாக்டவுனுக்கு பிறகு என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில இது குறித்த ஒரு தாக்கம் ஏற்படுது. அன்னையிலிருந்து பார்த்தோம்யானால் மக்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய முறைங்கிறது மாறிடுச்சு. சரிங்களா? என்ன மாறிடுச்சு அப்படின்னா, யூடியூப்ல இருந்து இன்கம் வருது. யூடியூப்ல எந்த அளவுக்குன்னா, யூடியூப்ல சம்பாதிச்சு கோடீஸ்வரர்களாக ஆன நபர்களும் குறுகிய காலத்துல 5 வருஷத்துல ஒண்ணும் இல்லாத இருந்த நபர்கள் தன்னுடைய திறமைகளை வைத்து பேச்சை மட்டுமே தொழிலாக வைத்து, ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு இடத்துல சின்னதா ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்க, வீட்டுல உட்காந்து உலக நாடுகள் நடக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாத்தையும் சரி, வேற ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவமா இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணுவோம், தொகுத்து பேசுவாங்க. அப்படி தொகுத்து பேசி 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 என்ன தொடர்ச்சியா அவர்கள் பேசிக்கிறதுனால பல லட்சக்கணக்கான 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லி ஏராளமான மக்கள் மாசத்துக்கு மட்டுமே லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாரு. இது இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, போன்ல எடுத்துட்டு கேமரா எடுத்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல நல்ல சாப்பாடு இருக்குது, என்னென்ன இடத்துல ஃபுட் பிளாகருங்கிற பேர்ல போய் உட்காந்து வாழ்க்கை பாத்தீங்களா. நம்ம ஒரு காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாப்பிடுறதுக்காக உழைக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப எப்படி மாறி போச்சு, ட்ரெண்ட் மாறிச்சு அப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டே உழைக்கக்கூடிய ஒரு காலமா மாறிச்சு. ஊர் ஊரா போய் ஹோட்டலா போய் அங்க இருக்கிற சாப்பாடை சுவைத்து பார்த்து அது நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ கொடுத்து அதை பார்த்து இந்த இடத்துல போய் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க, சூப்பரா இருக்குன்ட்டாங்க, நல்லா இருக்குன்ட்டாங்க, வாங்க போவோம்னு சொல்லி ஊரை விட்டு ஊரெல்லாம் போய் என்ன பண்றாங்க, அதை போய் ருசித்து பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இது ஆச்சரியம் கிடையாது. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒண்ணு அது சாப்பிடுற கடையில அதை வீடியோ எடுத்து போடுறாங்களா, யூடியூப்ல இருந்து ஒரு இன்கம் வருது. சரிங்களா? யூடியூப்ல இருந்து ஒரு லட்சம் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வருது. இது போக அவர் யாரையாவது ஒருத்தர், இவர் பாய் இந்த பாய் என்ன பண்றாரு, இந்த யூடியூபர் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறாரு, இவரை கூப்பிட்டு நம்மளுடைய கடையை ப்ரமோட் பண்ணுவோம், என்ன பண்றாங்கன்னா அவரை அணுகுவாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறோம், நீங்க ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்ற ஒரு வீடியோ போடுங்க அப்படின்பாங்க. அந்த வீடியோக்கு ஒரு வீடியோக்கு 40,000 இருந்து 1 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப இது பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இப்படி சம்பாதிக்கிறது ஹலால முறையில சம்பாதிச்சுக்கிறது வேற விஷயம். அதுல வரக்கூடிய இன்கம் எல்லாம் ஹலாலான முறையில சம்பாதிச்சாலும் தப்பு கிடையாது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பு. அந்த முன்னறிவிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறதா இல்லையா, இது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, யூதர்களுடன் மாபெரும் ஒரு யுத்தம் ஒண்ணு நடக்கும். சரிங்களா? யூதர்களுடன் மாபெரும் ஒரு யுத்தம் ஒன்று நடக்கும். யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுத்தம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபிகளாருடைய அந்த முன்னறிவிப்பை ஒரு விதத்துல உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடந்த இதே ரம்லானுடைய காலகட்டத்துல இந்த காசாவில் நடந்த அந்த சம்பவத்தை பார்த்தோம். அது என்ன நிலை அப்படின்னா, எந்த அளவுக்கு இவன் காட்டு மிராண்டித்தனமா இருக்கிறான் அப்படின்னா,
அந்த குழந்தைகள் உட்பட என்ன பண்றாங்க அப்படின்னா ஈவிரக்கம் இல்லாமல் பச்சிலம் குழந்தைகளை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு யுத்தமாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அது ஒரே ஒரு காணொலியை மட்டும் சொல்றோம். பார்த்த ஒரு காணொலியும் நெஞ்சை பதற்றப்படுத்திய ஒரு காணொலி. அதுல 2 பேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தகப்பனார் 2 பேகை தூக்கிட்டு போற, கவர்ல போட்டு 2 பேகை தூக்கிட்டு போற. என்னடா சொல்லிட்டு போறாரு பார்த்தோம்னா, அந்த யூதர்கள் போட்ட அந்த வெடியில அவருடைய 2 குழந்தைகள் உடல் சிதறி ஒரு அடையாளம் இல்லாத அந்த உடலை சிதறி கிடக்கிற உடலை அப்படியே அள்ளி என்ன பண்றாருன்னா கவருக்குள்ள போட்டு என் குழந்தையும் தூக்கிட்டு போறாரு. அப்படின்னா இப்பேற்பட்ட ஈவ இரக்கம் இல்லாத இந்த யூதர்களுக்கும் நமக்கும் ஒரு போர் ஒண்ணு நடக்கும். அந்த போர்ல இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி கொடுப்பான். அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கறத நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தை பார்த்தா நமக்கு தெரியும். அப்ப இன்னும் எந்த அளவுக்குன்னா 2 விஷயங்கள் சரிங்களா. ஒண்ணு யூதனுக்கு சாட்சியாக இருக்கும், பக்கபலமா இருக்கும். இன்னொன்னு யூதருக்கு எதிரியாக இருக்கும். என்ன? யூதர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய மரங்கள் சரிங்களா. கர்கத் அப்படிங்கிற ஒரு மரம் சரிங்களா. அந்த கர்கத்துங்கிற மரத்தை என்ன பண்ணுவான் அப்படின்னா யூதர்களுக்கு ஒரு பக்கபலமாக அந்த மரம் இருக்கு, பேசும். அந்த யூதனுக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த மரம் இருக்கு, ஃபியூச்சர்ல அது ஆகும். அதே நேரத்துல பாறைகள் இருக்கும் சரிங்களா. சில பாறைகள் என்ன பண்ணும் அப்படின்னா முஸ்லிம் கிட்ட சொல்லு, ஒரு இறை நம்பிக்கையாளர்கிட்ட சொல்லு, இந்த என்னுடைய அந்த பாறை பேசுமாமா, எனக்கு பின்னாடி ஒரு யூத ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாறை யூதனுக்கு எதிராக செயல்படும். இதுல இன்னும் கவனிக்க வேண்டிய, இது ரசூல்லா சொன்ன ஒரு முன்னறிவிப்பு. இதை யார் நடைமுறைப்படுத்துறா அப்படின்னா யூதக்காரன் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கா. யூதக்காரன் என்ன பண்றா அப்படின்னா அவன் நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கர்க்கத்தை ஒரு நாட்டுடைய எல்லையில அவனுடைய ஊடுகள் என்ன பண்றா அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கருக்கத்துங்கிற அந்த மரத்தை சொன்னார்களோ அந்த கருக்கத்துங்கிற மரத்தை அவன் நாட்டுல நட்டி வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு எதற்கு? தனக்கு அந்த மரம் பாதுகாப்பு கொடுக்கும் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அத அவன் நம்புறான். இது அவன் நம்புறதுல ஆச்சரியப்படுறதுக்கான யூத வந்து நபிகளார் முன்னறிவிப்பு என்ன பண்றான், நம்புறான். ஏன் நம்புறான் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றா, இந்த யூதர்கள் இருக்காங்க தெரியுமா, இவர்கள் இந்த நபியை அவருடைய பிள்ளைகளை அறிவதை போன்று அவர்கள் அறிவாருன்றான். அதாவது யூதக்காரன் நல்லாவே தெரியும், இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தெரியும், முகமது அவங்க இறை தூதங்கிறது நல்லா தெரியும். ஆனா அவன் ஏத்துக்க மாட்டான். அவன் எதை ஏத்துக்கான் அப்படின்னா அந்த இஸ்லாமிய மார்க்கத்துல யூதர்களை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் கரைத்து குறிக்கக்கூடியவனாக, குறிப்பாக நபிகளாருடைய முன்னறிவிப்பை அவன் 100% நம்புறான். நம்ம நம்புறோமா இல்லையோ, நம்ம அதை குறித்து பயப்பட்டு வாழ்றோமா இல்லையோ, அதை அஞ்சு நம்ம அமல்கள் செய்யறோமா இல்லையோ, அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த முன்னறிவிப்புகளை முழுமையாக நம்பி தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நல்லா நம்ம கிட்ட இருந்து என்ன பண்றான், அவன் செய்திகளை கறந்து அவனுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், உலக அழிவு நாள் குறித்து ஒரு பயம் கிடையாது, முன்னறிவிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அச்சம் கிடையாது, எந்த நொடி வேணாலும் கியாமத் நாள் வருமே அப்படிங்கிற ஒரு பயம் அற்றவர்களாக, நன்மையில் ஈடுபடுவதை குறைவு காட்டியவர்களாக உலகத்தின் பக்கம் சாயக்கூடிய சாரார்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இத ஒரு ஆழமாக உங்களுடைய உள்ளத்துல பதிவு வச்சுக்கோங்க. கியாமத் நாள் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. நம்முடைய பிடரின் நிரம்ப விட அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த கியாமத் நாளுடைய அதனுடைய வருகை. இதை அறிந்தவர்களாக, அதை குறித்து எச்சரிக்கை பெற்றவர்களாக வாழுகின்ற தருணத்தில் அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி எழுப்புவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.